அனைவருக்கும் வணக்கம். இந்த முஸ்தபா அப்படிங்கிற நபரை நீங்கள் பல நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆள் பார்க்கும்போது தெரியும் இந்த ஆள் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி. அது இந்த ஆள் வாயை திறந்து பேசினாருன்னா முத்தி போன பைத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுவும் தாவேக்காவுக்கு ஆதரவாக போகிற இடமெல்லாம் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்குது இந்த முத்தி போன பைத்தியம் இந்த முஸ்தபா. அந்த முஸ்தபா பற்றி இப்போ நம்மளுக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது பேசின ஒரு ஆடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க ரிலீஸ் பண்ணி ஏன்டா மானங்கட்டவனே வெக்கங்கட்டவரே கேடு கட்டவரே அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் இந்த முஸ்தபா போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மெயினாக இருந்தாலும் பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, சீமான் ஆடுகளுக்கு மாநாடு போடுறாரு, மாடுகளுக்கு மாநாடு போடுறாரு அப்படின்னோடனே அவருக்கு ஆடுகளுக்கு ஓட்டு வச்சா, மாடுகளுக்கு ஓட்டு வச்சா, ஆமை குஞ்சுக்கு ஓட்டு வச்சா அப்படி தான் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதான் மெட்ரிக் முறையில் தேர்தல் ஆணையம் வச்சா சீமான் 2026, 39, 46 அப்படி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க, டெபாசிட் இழந்த கட்சி அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல பைத்தியம் மாதிரி பாப்பான்னு கத்திட்டு கிடப்பார் இந்த முஸ்தபா. அப்போது நம்ம கூட இந்த ஆளுக்கு பதில் சொன்னோம். ஆடு மாடு அப்படிங்கிறது ஒரு தற்சார்பு பொருளாதாரம். அது தமிழருடைய தற்சார்பு பொருளாதாரம். ஒரு 4 மாடு இருந்துச்சு, ஒரு 10 ஆடு இருந்துச்சு அப்படின்னா கார்பரேட் கம்பெனியில் என்ன சம்பாதிக்க முடியுமோ அது சம்பாதிக்கலாம். இந்த ஆடு மாடுகளை வச்சு தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய பேஸு. அதை பல தமிழர் இன்னும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த ஆடு மாடுகள் பாதுகாக்கணும், அது அதில் ஒரு தற்சார்பு தொழில் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் மாநாடு போட்டால் அதை இந்த ஆள் பேசுகிறான். அப்புறம் கறி திம்மா, நல்லா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி பால் நெய் வெண்ணென்னு திம்மா. அப்போ அதுகளுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு மாநாடு போட்டால் இவர் ஆடுகளுக்கு மாநாடு போடுறாரு, ஆடு மாடு ஓட்டு போடுமா அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியம் மாதிரி பேசக்கூடிய இந்த பைத்தியம்தான். அதுதான் இவரை பைத்தியங்கிறோம். அதே மாதிரி மரங்களுக்கு மாநாடு போட்டால் அறிவு கிட்ட பைத்தியம். ஒரு பைத்தியம்னு ஏன் சொல்லுவோம்? உச்சகட்டமாக விமர்சிக்கணும். நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கணும்னா ஒரு கருத்தில் தான் விமர்சிக்க முடியாது. அப்போ என்னென்னா ஒரு பைத்தியம் மாதிரி விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகத்திலையும் உட்காந்துட்டு பைத்தியம் மாதிரி பேசிடக்கூடிய இந்த முஸ்தபா. அப்போ அந்த முஸ்தபா இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காப்புல. அந்த ஊடகத்துக்கு என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சாட்டை துரைமுருகன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காப்புல. அந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோவை கேட்டுட்டு இந்த நபர் எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட நபர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ மிக முக்கியமான ஆடியோ, நல்லா கேளுங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க தமிழ்நாடு அரசு கிட்ட பீஸ்ட் திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கீங்க. அது ஏன் சார் குறிப்பிட்டு பீஸ்ட் திரைப்படத்துக்கு மட்டும் இப்போ உங்களுடைய எதிர்ப்பு குரல் வந்திருக்கு? என்னன்னு கேட்டீங்கன்னா, பீஸ்ட் திரைப்படம் ஏற்கனவே இஸ்லாமிய நாடான குவைத்துல தடை செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இஸ்லாமிய மக்களை தீவிரவாதி போன்று அதில் காட்சி இடம்பெறுகிறது என்ற தகவல் வரங்கிற தடை செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த பீஸ்ட் தடைப்பட வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாட்டில் பீஸ்ட் திரைப்படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த தற்குறி முஸ்தபா, பைத்தியக்கார முஸ்தபா பேசின ஒரு ஆடியோ. இந்த ஆடியோவிலையும் இந்த அறிக்கையை பாருங்கள். நடிகர் விஜய் நடித்துள்ள பீஸ்ட் திரைப்படத்தை தடை செய்ய உள்துறை செயலாளருக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வலியுறுத்தல் அப்படின்னு போட்டு இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக அந்த பீஸ்ட் படத்தில் காமிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் இஸ்லாமிய தீவிரவாதியாக காமிச்சிருக்காரு. அது ரம்ஜான் நோம்பு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த படம் வெளியாகுது. அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கடா தீவிரவாதம் பண்ணோம், அந்த பீஸ்ட் படத்தில் தெரியும். அவ்வளவு கேவலமாக ஒரு ஹைஜாக் மாலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக ரொம்ப ஒரு சங்கியல் கூட அந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி படம் எடுத்தவன் தான் அந்த விஜய் அப்படிங்கிற நபர். அப்போ அந்த படம் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். இந்த முஸ்தபா அப்படிங்கிற வெக்கங்கெட்ட மானங்கெட்ட ஈனங்கெட்ட இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் போட்டுங்க. ஏன்னா அதுக்கு மேலே யூடியூப்பில் பேச முடியாது இல்லையா? அப்போ இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, சாட்டை துரைமுருகன் இவரை துளுக்கப்பையா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சம்பந்தம் இல்லாமல் அதை லிங்க் பண்ணி பேசுகிறார். இதில் நம்ம தலைப்பை பார்த்தோன்னு நீங்கள் என்ன திமுகவில் இணைஞ்சிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இணைஞ்சிட்டாப்புல. எப்படி சொல்கிறேன்னா, இந்த ட்ரைப்ஸ் கரியால் யார்? அந்த ஆள் பக்கா திராவிட ஆதரவாளர், ஈவேர ஆதரவாளர், ப்ளஸ் திமுக கைக்கூலி அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த சேனலில் போய் உட்காந்துட்டு துளுக்கப்பையிலே அடிக்கப்பா இந்த சாட்டை அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாப்புல. அந்த இன்டர்வியூ நான் இப்போ தான் பார்த்தேன். முன்னாடியே பார்த்துருந்தா இன்னும் நல்லா தோல் உடிச்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம இப்போ இந்த செய்தி ஏன் பேசுகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு தற்குறித்தனமாக பைத்தியகாரத்தனமாக நாம் தமிழ் கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் தற்குறித்தனமாக இருக்காலாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த வீடியோவில் அவர் பேசின இந்த கான்டெஸ்ட்டை பாருங்கள். அப்போ தான் நான் எதுக்கு இப்போ இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது புரியும். சாட்டை அந்த கரெக்டாக அந்த வாசலில் நாடார் உங்களுக்கு மலையாளியா, உங்களுக்கு ஆதாரம் இருக்கா, நாடார் உங்களுக்கு மலையாளியா? நான் என்ன சொன்னேன், நீங்க அதை மருங்க, உங்களுக்கு அடுத்த சுற்று வரதுல நீங்க தான் கருத்தியல் பேசுறீங்க. மலையாளியிலே சொல்லல. அதாவது சாட்டை துறைமுறையான இடும்பான கார்த்தியனை, அப்புறம் நம்ம சைபுலா பை அப்படிங்கிறவங்க இந்த இதை பார்த்துருப்பீங்க, கலந்துருப்பாங்க. அந்த மேடையில் இந்த ஆள் கலந்துருக்காப்புல. அந்த மேடையில் என்ன பேசியிருக்காப்புலன்னா, அந்த முஸ்தபா அப்படிங்கிற கேடுகட்ட நபர் சீமான் மலையாளி, சீமானோட அப்பா ஜபஸ்டின்னு, சீமானோட தாத்தா யாக்கப்பு, சீமானே ஒரு மலையாளி அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பேசியிருக்கேன். அப்போ இந்த ஆள் பேசுகிறோன்னே சாட்டை என்ன பண்ணியிருக்காரு, அந்த மேடையிலே நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்லாம், அதாவது இந்த மேடையில்
அதான் இந்த அக்கா அசோகவர்ஷினி மக்கள் மன்றத்தில் பேசின உடனே நம்ம கீழே இருக்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அண்ணன் சாட்டை எல்லாருமே வந்து அங்கேயே டென்ஷன் ஆயிருக்காங்க. இப்படி வந்து ஏண்டா நாடார் வந்து எப்படி வந்து நீ மலையாளிங்கிற, மலையாளி தான் சீமானு, சீமானோட அப்பா யார் தாத்தா யாருன்னு கேட்டுவிட்டு மலையாளின்னு சீமானை சொல்லிவிட்டு ஏண்டா சொன்னேன், நாடார் வந்து உனக்கு மலையாளியா அப்படின்னு சொல்லி அண்ணன் சாட்டை கேட்டிருக்கார். இதான் பிரச்சனை. இவனுங்களுக்கு ஒரு விமர்சனம் வைக்கணும் அப்படின்னா வச்சுருவாங்க, அதுவும் பொய்யை வந்து சொல்லிடுவாங்க. ஏண்டா சொன்ன, நாடார் வந்து எப்பட்றா மலையாளின்னு சொல்கிற, சொல்லு நாடார் எப்படி மலையாளி, காமராஜர் மலையாளின்னு சொல்ல வரையா, காமராஜர் தான் பச்சை தமிழர், நாடார் ஒரு பச்சை தமிழனான சீமானை பார்த்து இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட நபர் என்ன பண்ணியிருக்காரு, மலையாளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் செபஸ்டின் யார், யாக்கப் யார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ பேசினப்போ சாட்டை என்ன போய் பாடம் எடுத்திருக்காரு. அது பாடம் எடுத்தார். ஆனால் அதில் என்ன ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வராப்புலன்னா, இந்த காணொலி போடுறது காரணம்னா அதில் சாட்டை வந்து இவரை துளுக்க பையன்னு சொல்லிட்டாரா. எந்த ஆதாரமும் ஒன்றும் இல்லை, ஏதோ வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வாயில் உளறது. சாட்டை துரும்பண்ண அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது, நீ ஆதரிக்கிற கட்சி தலைமை ஒருத்தன் விஜய் 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 சாட்டை துரைமுருகன் ஒருபோது இஸ்லாமியர்களை தப்பாக பேசவே மாட்டார். ரெண்டாவது, ஒன்றை ஏதாவது திட்டியிருப்பார், அப்படி அதை கெட்ட வார்த்தை திட்டியிருப்பாருன்னு கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இந்த நீ இப்போ முன்னாடி சொன்னீங்கள அந்த ஆடியோவில், எங்களை தீவிரவாதி என்று விஜய் பீஸ்ட் படத்தில் எடுத்து விட்டார், இந்த படத்தை தயார் செய்ய வேண்டும். ஏண்டா உன்னை ஒருத்தன் தீவிரவாதிங்கிறான், அதுவும் பொதுவாக அவ்வளோ பிக் ஸ்க்ரீனில் ஒரு பெரிய ஸ்டார், நான் தான் கேரியரோட உச்சம் அப்படின்ட்டு ஒரு மக்கள் மேலே, அப்பாவி மக்கள் மேலே ஒரு அவ்வளோ பெரிய அவதூறு அள்ளி வீசுகிறான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி. அப்படியே இந்த படத்தில் அவ்வளோ அப்படி சித்திரை. அதில் தான் ரஹீம் பாய் போன்றவங்களாம் இன்ன வரை விஜய் கடுமை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த பீஸ்ட் படத்தில் இஸ்லாமியர்கள் அவ்வளவு கொடூரமானவர்களாகவும் கேவலமாக அவங்க வந்து அதெல்லாம் வாயில் சொல்ல முடியாது, அவ்வளோ கேவலமாக சித்தரிச்சு. அந்த காலில் பக்கெட் வாலி மாதிரி ஒரு இஸ்லாமிய வேஷத்தில் இருக்க ஒருத்தர் தூக்கிட்டு போய் அவ்வளோ கொடூரமாக படம் எடுத்தார். அப்போ அந்த விஜய் ஆதரிக்கிறியே, வெக்கங்கிட்ட முஸ்தபா நம்ம என்ன கேட்குறோம், சாட்டை துரும்பு உடனே பேசிட்டான்னு சொல்லி திமுகவோட ஒருத்தர் போய் நீ செட்டிங் போட்டிருக்க. அது தெரியுது, ஏன்னா விஜயே திமுகவோட செட்டிங் போட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. நீ ஒரு திமுக செட்டிங் கையால் தான் விஜய் ஆதரிக்கிறதுக்கு காரணமே வந்து தெரியும். அதை பற்றி நம்ம வெளிப்படையாக இப்போ பேசக்கூடாது, பேசவும் தேவையில்லை, விமர்சனம் மட்டும் வைப்போமே. அப்போ இந்த ஆளும் வந்து செட்டிங் போட்டான், திமுகவோட தான் செட்டிங் இருக்கேன். எத்தனையோ ஊடகங்கள் இருக்கும்போது எதுக்கு இந்த ஆள் போய் திமுக காரனான அவன் பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது புரியுதா. நாம் தமிழ் கட்சி அதை எதிர்க்கணும், சாட்டை துரும்பை எதிர்க்கணும் அப்படின்னா நேராக யார் அங்கே தான் போவானுங்க. அது மாதிரி இந்த ஆள் வந்து அங்கே தான் போயிருக்கிறான். அதில் இந்த முஸ்தபா அப்படிங்கிற நபர் இப்போ விஜயை உட்காந்து ஆதரிச்சுக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் நாம் தமிழ் கட்சி பற்றி ரொம்ப இழிவா, ஆனால் சீமான் வந்து இஸ்லாமியர்கள் இப்படி பேசிட்டாருன்னு எதையாவது ஒன்று லூஸ் தனமாக லூஸ் ஸ்டாக்கு, அதிக லூஸ் ஸ்டாக்கு அந்தாலும் வைக்கிற எதுலேயுமே ஒரு தர்க்க ரீதியாக இருக்காது. இப்போது ஒருத்தன் ஆடு மாடுக்கு மாநாடு போட்டதை விமர்சிக்க மாட்டான். ஆனால் நீ விமர்சிப்ப, நீ யார், நீ ஒரு பைத்தியம். ஆனால் அதே பைத்தியம்தான் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காமிச்ச பீஸ்ட் படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிராக பேசிட்டு அறிக்கையில் விட்டு, இன்றைக்கி விஜய் தான் இஸ்லாமியரோட பாதுகாவலர் நீ எப்படி சொல்கிற, எந்த அர்த்தத்தில் சொல்கிற, துப்பாக்கி படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதே முஸ்தபா தன் வாயிலிருந்து சொல்கிறாரு. இன்றைக்கி எப்படா ஆதரிக்கிறீங்க? அப்போது உனக்கு தேவை என்ன 25,000 ரூபா. ரெண்டாவது, இந்த ஒரு நியூஸ் கார்டை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. அப்படி ஒரு நியூஸ் கார்டு வந்து இது தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது. சரி, தாவேகா கூட்டம் ஏதோ பெரிய கட்சியோட கூட்டணி வச்சோம்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அந்த கட்சியில், முஸ்தபா அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியுடன் தாவேகா பேச்சுவார்த்தை. அதில் யாருன்னா ஆதரவு வருச்சுன்னா புசியானதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறான். இந்த ஒரே ஒரு உள்கரு வரார் வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு நபர் இருந்துக்கிட்டு உனக்கு ஏதாவது விஜய் மூலியமாக நான் ஒரு பெரிய ஆள் ஊடகத்தில் போய் உட்காந்து பேசலாம், அது மூலிமா காசு வரும் அப்படிங்கிறதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி ஏன் அப்படி அவதூறு பரப்புற? சீமான நாடார் தான், அவர் எப்படி நீ மலையாளிங்கிற? அப்போ ஏன் மலையாளின்னு சொல்கிறேன்னு கேட்டால் அதில் இருக்குது அப்படி தான். அப்போ இந்த மாதிரி பைத்தியங்களை நம்ம வந்து தோல் உரிக்கணும் அப்படிங்கிறத அந்த காணொலி. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.